சிவகங்கை அருகே கிராமத்திற்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கும் கால்வாயில் மர்ம நபர்கள் 500க்கும் மேற்பட்ட இறந்த கோழிகளை வீசிச் சென்ற நிலையில் சுகாதார சீர்கேட்டினால் ஊரை விட்டு கிராம மக்கள் வெளியூர் செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளது. மாத்தூர் நாட்டாக்குடி செல்லும் சாலையில் உள்ள கால்வாயில் 500க்கும் மேற்பட்ட இறந்த கோழிகளை மர்ம ஆசாமிகள் வீசிச் சென்றுள்ளனர். கால்வாயில் இருந்து தண்ணீர் கண்மாய்க்கும் செல்லும் நிலையில் விவசாய பணிகள், கால்நடைகள், வீட்டு உபயோகத்திற்கு தண்ணீரை பயன்படுத்த முடியாமல் தவித்து வருவதாக பொதுமக்கள் குமுறுகின்றனர். துர்நாற்றத்தால் உணவு அருந்த முடியாமலும் உறங்க முடியாமலும் அவதியடைந்துள்ளனர். குடிநீர் பிரச்சனையால் 50% மக்கள் வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர். கிராம மக்கள் குடிநீருக்கான ஆதாரமாக அப்பகுதியில் உள்ள கால்வாய் பகுதியில் ஊற்று தோண்டியே நீரை சேகரித்து பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் அந்த குடிநீர் வரக்கூடிய கால்வாய் பகுதியில் இறந்த கோழிகள் வீசப்பட்டு புழுக்களாக காட்சியளிப்பது கிராம மக்களுக்கு குமட்டலை ஏற்படுத்தியுள்ளது. அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கம்மால போகிறதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க, அந்த பிராய்லர் கோழி ஏதோ கடையில் கொண்டு போயிருப்பாங்க போல, செத்து போச்சு. அந்த கோழியை கொண்டாந்து வேறு எங்கிட்டும் கொட்டக்கூடாதுன்னு இல்லைனா கொட்டி போச்சுருந்துருக்கலாம். ஒரு 400-500 கோழியை கொண்டாந்து கால்வாயில் கொட்டி தண்ணியில் பூரா அரிச்சுக்கிட்டு தண்ணியில் வந்து ஊருக்கு வந்து வாடை வந்து இப்போ தான் எனத்தே தண்ணி ஒன்று இல்லாமல் ஊர் மக்கள் அங்கிட்டு வெளியே போனவங்க என்னத்தே விவசாயம் பண்ணுவான், வரப்புது எடுப்பு இந்த வட்டினா நம்ம ஊரை காப்பாற்றணும்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. அவங்க வந்த பாருங்கங்க, கோழியும் சேர்த்து கொட்டி விட்டாங்க. அந்த தண்ணியோட தண்ணியாக வந்து ஊரை ஒரே நாத்தமாக இருக்குது, ஒரே வீச்சமாக இருக்குது. தண்ணி பூரா ஆற்றுல தான் குடி தண்ணி எங்களுக்கு. இது புழக்கமான தண்ணி. இந்த தண்ணியில் ரொம்ப அக்கியானம் பண்ணுறாங்க. வாரவங்க வண்டியில் கொண்டுட்டு வர்றது, குப்பை கூலா எல்லாத்தையும் துணி மணி அம்படியும் கொட்டி பூராத்தையும் அசிங்கப்படுத்திட்டு போயிடுறாங்க. இப்போ வந்து கோழியை கொண்டாந்து ஒரு 400-300 கோழிக்கு கொண்டாந்து கால்வாயில் கொட்டிட்டு போயிட்டாங்க. நாங்கள் இந்த ஊரில் நடக்க முடியாதவங்க நொண்டினோட எப்படி நாங்கள் இருக்கிறது? இல்லை நாங்கள் இருக்கிறதா இந்த ஊரை விட்டு நாங்கள் காலி பண்ணி போகிறதா? போகிறோம். நீங்கள் எங்களுக்கு அதுக்குள்ளே கவர்மெண்ட்டு பைசல் பண்ணி ஆகணும். எங்களுக்கு பிரச்சனைனா எங்களுக்கு குடிக்க முடியலை, சீக்கு தானே குடிக்க, சாப்பாட்டுக்கு எங்கே எல்லாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இருக்க முடியல. வாடை ரொம்ப அதிகமாக வருது, காய்ச்சல் வருது, நடக்க முடியலை. நாங்கள் என்ன செய்ய முடியும்? நாங்கள் எங்களுக்கு இந்த நம்பி தான், இந்த ஆற்றை நம்பி, கலங்கரை நம்பி, கம்மையை நம்பி தான் நாங்கள் இருக்கோம். சாமி மாற மழை இல்லாமல் தண்ணி கஷ்டப்பட்டோம். இப்போ மழை பெஞ்சு தண்ணி வந்துருச்சு. தண்ணி வந்த உடனே இந்த கழிவுகளை கொண்டாந்து இங்கே கோழி கழிவை கொண்டாந்து போட்ட உடனே எங்களால் ஊருக்குள்ளே இருக்க முடியல. ரொம்ப வீடு அடைச்சி போட்டு இப்போ டவுனுக்கு போயிட்டாங்க. நாங்கள் கிடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.